கார் இல்லாமல் யாரும் இருக்கவே கூடாது. ஒரு குடும்பத்துக்கு உணவு, உடை, இருப்பிடம், காரு, இது வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், கார் இல்லாமல் முடியாது. அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. நான் பார்க்குறேன், வீட்டுக்காரரு டூ வீலரில் இப்போ உட்காராரு, ஹெல்மெட் போட்டுக்கிறாரு, வீட்டுக்காரம்மா பின்னாடி அவங்க அன்பாக பெற்றெடுத்த குழந்தை, பச்சை குழந்தைய டேங்கில் வச்சுக்கிறாங்க. இது நியாயமானு பாருங்கள். இப்படி நம்ம கஷ்டப்பட்டு பெற்று அன்பான குழந்தைய போய் டேங்க் முன்னாடி வைக்கலாமா? ஏதாவது ஒரு பிரேக் போட்டால் ஃபஸ்ட்டு யார் பாதிக்கப்படுறதா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த குழந்தை தான். இதை தெரிஞ்ச முன்னாடி வைக்கவே மாட்டாங்க, இயலாமே வைக்கிறாங்க. இது நான் என் டீம்கிட்டலாம் சொல்லுவேன், நீங்கள் போகும்போது மழை பெய்யும், மழை பெஞ்சுன்னா தயவு செய்து மலையிலேருந்து ஓரம் கட்டாது. அதே ரோட்டில் ஒருத்தர் நனையாமல் இளையராஜா பாட்டு கேட்டு சும்மா சருன்னு போயிட்டே இருக்காரு. அது மாதிரி நான் எப்போ போவேன்னு நீ பாரு. எங்கேயாவது போய் ஒரு குடிசையில் நின்றுட்டிங்கன்னா இந்த காரை பார்க்குறதுக்கான நேரம் இருக்காது. மூஞ்சில் தண்ணி படணும், கண்ணில் படணும், எரியணும். அப்போ தான் அந்த வலி தெரியும். இனிமேல் இந்த மனையில் நனைகிற வேதனை எனக்கோ என் குடும்பத்துக்கோ கூடாது, என் குழந்தைய நான் டேங்கில் வைக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? செகண்ட்ஸில் வாங்கினா கூட பரவாயில்ல, 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் இல்லாமல் டூ வீலரில் வரக்கூடாது.